என்ன சொல்றீங்க? 1-9 ஆக்குறீங்க. இவனுக்கும் நீதான் வக்காலத்தா? உன் புருஷனோட நிக்க கூடாதா? நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்கு. அதானே நாங்களா சேர்ந்துட்டு உங்களை சாவ சொல்றோமா? ஏமா இத போய் இப்படி பெருசு பண்ற? பெருசு பண்ணதே நீங்களா நானா? இப்ப அவர் என்ன சொன்னாரு? தூங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதே என்னமோ சாவுங்கன்னு சொன்ன மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசினது யாரு? மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்க. நான் போய் பேசாம ரூம்ல விழுந்து கிடக்குறேன். पद्मा, ये बूढ़े लोगों राम नाम जाते रहना चाहिए. ये छोड़ के जवानी लोगों को देख के जलते हैं. என்னது? என்ன சொன்ன? இது ஹிந்தி, உங்களுக்கு புரியாது. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அங்க ஹிந்தில என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கிழங்கள் ராமராமன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காம சின்னஞ்சிறுசுகளை பார்த்து ஏன் வைத்தறிச்சல் படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் கேட்க வருத்தமா இருக்கு. என்ன சொன்ன? என்னம்மா அவ பேசின ஹிந்தி ஸ்வீட்டாவே இருந்தது. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? இதுக்காக அனாவசியமா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன வீடு இல்லையா, வசதி இல்லையா? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க ராஜா மாதிரி இருக்க வேண்டியதுதானே? உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. தனக்குத்தானே துணை என நினைத்தால் உலகத்தில் ஏது தனிமை, உலகத்தில் ஏது தனிமை. உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ திரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை. இதுதானே அறுபதின் நிலை. உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. எதையோ தேடும் இதயம், அதற்கு எண்ணம் தானே பாலம். எதையோ தேடும் இதயம், அதற்கு எண்ணம் தானே பாலம். அந்த நினைவே இன்று போதும், உன் தனிமை யாவும் தீரும். அந்த நினைவே இன்று போதும், உன் தனிமை யாவும் தீரும், தனிமை யாவும் தீரும். வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை.
வந்தால் வரட்டும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ புண்ணியா பிரபஸ்ததே உத்திஷ்ட நிரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வம் இருமுராரே. ராதா ராதா ஏண்டிமா இது நோக்கே நல்லா இருக்கா? என்ன மம்மி கேட்கலையா நோக்கு? அப்ப இருமுறாரு அதாவது தெரியுறதா? உடனே வெளியில வந்துடுற மாதிரி இருமின்னு இருக்க. நானும் 3 நாளா அவர் இருமுறத கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏண்டி போய் கவனிக்கிறதே இல்லையா? குழந்தை அழுகுது. நீ பெத்த குரல் தான் நமக்கு கேட்கறது. உன்னை பெத்தவன் குரல் கேட்கவே இல்லை. வயசானவாளும் குழந்தை மாதிரி தாண்டி நோக்கு வயசானதான் தெரியும். டே பத்மா கல்யாணி அப்புறம் மாமியா ஜேஷ்ட புத்திரன் ஆம்படையா என்னவா? ஒண்ணும் இல்ல. அப்ப சரி மாமனாருக்கு வைத்தியம் பார்க்கப்படாதா? எங்க வீட்டுக்காரே ஒரு டாக்டர் தான். சரி அவர் மேல நோக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுறது. என்னது? வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டப்படாதா? அப்பளம் வேலைக்கு போல வம்ப வித்துட்டு போலாம் வந்திருக்கீங்களா? இல்லடி இல்ல லோகத்துல கனிஷ்ட புத்திரன் சொல்லு. என்ன மாமி என்ன பெருசு பண்றீங்க? வயசான இருமல் வராதா? அப்பாவோட இருமல் நோக்கு பெருசா தோணல. அழகிய தமிழ் மகள் இவள் பெருசா தோன்றது. ஏன் மாமி ரேடியோல பாட்டு கேட்டா தப்பா? உன்னை சொல்லணுமா? நீ அழகாவே இருக்க. எங்க மாமனார கவனிச்சுக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல போய் எங்க புருஷனை கவனிங்க. உமர் नहीं होना चाहिए और औरत भी नहीं होना चाहिए. बुड्ढी बिल्ली बुड्ढी बिल्ली. என்னடி நீ என்ன சொல்ற? அவன் என்ன கணக்கில் சிரிக்கிற? எனக்கு தெரியப்படாதுன்னா நல்ல வாழ்க்கை காலம் இல்லடி. முன்னால முளைச்ச காதை விட பின்னால முளைச்ச கொம்புக்கு தான் பவர் ஜாஸ்தி. இந்த ஆத்து பொண்ணு வாய முடிட்டு இருக்கா. பின்னால முளைச்சே குதிக்கிறேன். அதுலயும் நீ ரொம்ப ஏன் வளவளன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். क्या कहा? मुझे हिंदी मालूम. समझी? अच्छी तरह मालूम. समझी? तुम्हारी कहानी सब अच्छी तरह मालूम. समझी? ஏண்டி बच्चों की किताब படிச்சிட்டு என்கிட்ட ஹிந்தி பேசுறியா? இனிமே ஹிந்தில பேசுவே. மாமனார் பாருங்கடி. உங்க அப்பா இருமலாமே அதை கவனிச்சு தொலை கூடாதா? ஏன் கத்துற? நீ சொன்னா பத்தாதா? சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. பாவம் உங்க அப்பாவுக்கு 3 நாள் இருமலாமே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே. என்கிட்ட விட கேட்டீங்களா? சின்ன முந்திக்கு வர போறது. அப்புறம் ஏன் மண்டதான் உருளும். அப்பாவை கவனிச்சதா நீங்களும் பேர் பண்ணிக்கங்க. இருமல் தானே, நான் மருந்து கொடுக்குறேன். மருந்து வாங்கி கொடுத்து பெரியவன் பேர் சம்பாதிச்சுக்க பாக்குறானா? சின்னவன் எப்படி பெருசா பண்றான்னு அவங்களே பாக்கட்டும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னது இது? மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்துருக்கிறேன்? அதுவா, இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு. பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு 2-3 நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல. இருமல் நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடையை பரப்பிட்டானுங்களா? இந்த அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அதுக்கா கடக்கிறானுங்க கடங்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானடா. ஆமா, இருமலோட எங்க புறப்பட்ட நீ? இப்போ இருமல் போயிடுச்சுப்பா. இப்ப பசி வந்துருச்சு, காரை அடைக்குது. அரமுது ஓடலரசு. நீ வேற அதுக்கு பூரா சாப்பிடலப்பா. ஏன்பா? ஏன் யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல. பாவி பசங்களா. அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடான்னு பார்த்தேன். அது சரி. ஆமா, நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொது மாடியில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அலசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா. மடிசார் புடவையோட. மானம் போகும். எதுக்கு? இங்கே தூக்கி எறிஞ்சிருது. இருக்கா? இருக்கே பணம். அது இல்ல, மானம். கேட்க மாட்டாங்கிறாங்களே. ஏப்பா கலப்பா இருக்கீங்களா? காப்பி சாப்பிடுறீங்களா? கேட்க கூடாது. கேட்க மாட்டாங்களே. சந்த கணிகள் தான் கேட்கல. நான் பெத்த கணிகளை கேட்க கூடாது. கேட்கலையே. கேட்க வேண்டாம், யாரும் கேட்க வேண்டாம். என் பையில பணம் இருக்கு, ஹோட்டல் சாப்பாடு இருக்கு, நானே பாத்துக்கிறேன். யாருக்குமே வயசாக கூடாதுப்பா.
குமாரசாமி லெட்டர் மட்டும் இல்ல சார், ஒரு பார்சலும் கூட வந்திருக்கு. சிங்கப்பூர்ல இருந்துதான். அப்படியா? இனி நீங்க ஹோட்டலுக்கே போகணும் சார். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, மேல எழுதிருக்கு டிரைடு ஃப்ரூட்ஸ் ஒன்லின்னு. திராட்சை, பேரிச்சை, பிஸ்தா, பாதாம் பருப்பு எல்லாம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் சார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குமாரசாமி, குமாரசாமி, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற மாதிரி நேரம் பார்த்து இதை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க பாத்தியா? வரேன் சார். இத்துடன் உலர்ந்த பழங்கள் அனுப்பியிருக்கிறேன். காய்ந்த பிறகும் பயனுள்ளதாக மதிப்புள்ளதாக பழங்கள் இருக்கின்றன. நம்மால் தான் முடிவதில்லை. உன் கையெழுத்துல ஏமா இப்படி ஒரு நடுக்கும்? மணி மணியா எழுதுவியம்மா. உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். வரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? உனக்கு ஆச்சரியமா இருக்கட்டுமேனுதான் இப்படி திடுதுப்புன்னு புறப்பட்டு வந்தேன். என்னம்மா தலையெல்லாம் நரைச்சு போய்? நீங்க கண்ணாடி பாத்துக்கிறதே இல்லையா? ஓ, நீங்க கண்ணாடி பாத்துக்கிறதே இல்லையான்னு கேட்டேன். ஆமா ஆமா. உன் குறும்புத்தனமான பார்வையே காணமேம்மா. உன் முகத்துல இத்தனை சாந்தமும் அமைதியும் எங்கிருந்து வந்தது? வயசு கொடுத்தது. நான் ஒரு முட்டாள். நீ இன்னமும் அப்படியே துரு 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 துருன்னு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது மட்டும் மாறல, அது மட்டும் மாறல. பாலா, வயசு அனுபவத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல, அமைதியும் கொடுக்கும். ஐயோ, உங்களை வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு முட்டாள். வயசு முட்டாள்தனத்தையும் கொடுக்குமா? பாலா, ஜோசப் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவசரப்பட்டு அண்ணன் கிட்ட கூட சொல்லிக்காம வந்துட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. ஏமா அப்படி சொல்ற? முன்னெல்லாம் பள்ளிக்கூடம், குழந்தைகள் எல்லாம் இருந்தப்போ நிம்மதியா இருந்தேன். அப்படின்னா இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன். 55 வயசு ஆலியா, அனுப்பிட மாட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் நடுக்காட்டுல தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு போச்சு. கையெழுத்துல நடுக்கம், உடல் அசதி, உள்ளத்துல ஒரு சோர்வு எல்லாமே ஏற்பட்டு போச்சு. சரி, வேலை இல்லாம எதுக்காக இங்க இருக்கிற? அங்க போற வரைக்கும் எங்கேயாவது இருந்து தானே ஆகணும் பாரு. எதுக்காக அப்படி எல்லாம் சொல்ற? இப்ப என்னோட பிரச்சனை எல்லாம் 24 மணி நேரத்தை எப்படி கொண்டுகிட்டே இருக்கிறதுன்னு தான். இப்போ தனிமை என்ன கொண்டுகிட்டு இருக்கு பாலா. அத நாம 2 பேரும் சேர்ந்தே கொண்டுடுவோம் தனிமையை. நீ என் கூடவே இந்தியாவுக்கு வந்துடுற. பேசக்கூடாது. வாழ்க்கைங்கிறது டென்னிஸ் விளையாட்டு மாதிரி. அது ஒருத்தரை ஆடிட்டு இருக்க முடியாது. அதுலயும் நாம இப்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் நீங்க கூட மெட்ராஸ்க்கு வர. சரின்னு சொல்லு. லெட்டர் பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? மம்மி வர போறாளா? யாரு இந்த மம்மி? சொல்லுங்கப்பா.
உங்களை பெத்தவளா? கரெக்ட். பெத்தவங்களா இருந்தா தானா? கரெக்ட். வளர்த்து ஆளாக்குனவங்க. சரி, அதோட நிக்க வேண்டியதானே. வீடு போகுங்கிற வயசுல இது என்ன புது வரவு? நான் எதுக்காக சொல்றேன்னா, சிங்கப்பூர் போய் அவளை கையோட கூட்டிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். இத பத்தி உங்ககிட்ட கலந்து பேசினாரா? அது பாயிண்ட். அவளையும் கூட்டிட்டு வரணும். சபலம், வளர்ந்த பசங்க, பயம், நேரா சொல்ல தைரியம் இல்லாதனால்தான் சிங்கப்பூருக்கு போய் லெட்டர் எழுதிருக்கான். முதலியார பத்தி எனக்கு தெரியாதா? இந்த நேற்றம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளாக பழக்கம். 60 வயசுக்கு அப்புறம் வாலிபம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் அவங்க பேசுறதுல என்ன தப்பு? பெரிய ராணி மாதிரி வரப்போறது சொந்த மாமியாரா? சொல்லு, பூரண கும்பத்தோட வரவேற்பு கொடுக்குறேன். நானும் விழுந்து விழுந்து கும்பிடுறேன். இவன் எதுக்கு வரணும் இப்ப? அது இல்லக்கா, தன்னை கவனிக்கிறதுக்கு தனியார் ஆளு வேணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் நாம யாரும் அவரை கவனிக்கவே இல்லையா? கூடவே இருந்து கழுத்து இருக்கிறடி. अच्छी तरह बात करना है तो करो, नहीं तो चुप रहो. ठीक है. ஆமா, கடல் கடந்து யார் வந்தாலுமே குழப்பம் தான். வரலாறு கண்டதில்லையா? சரித்திரம் படித்ததில்லையா? இதில் ஷீலா மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனுக்கு வயசு 60, இவனுக்கு 55. எப்படி ஜோடி? எப்படி வாட்ச் பண்ணா நல்ல விஷயங்களே கிடைக்கும். நாளைக்கு விமானத்துல வராங்க. எதிர்கட்சிக்காரர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமானால் வெளிநடப்பு செய்வார்கள். அதுதான் ஜனநாயக முறை, அரசியல் நாகரீகம். நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னாக்கா நாளைக்கு விமான தளத்துக்கு போக கூடாது. पद्मा, ये बुड्ढी बिल्ली की पति परवाह नहीं, अक्लमंदी बंदर है. புரியாமலே சிரிக்கிறார். கழுத்து புனியோட ஆத்துக்காரர் புத்திசாலி குரங்கா ஹிந்தியில சொல்றார். இது பாருடிமா, குரங்கு ஒத்துக்கிறேன், புத்திசாலி இல்ல. அவள் கிடக்கிறாள், கணவனை எதிர்த்து நின்ற கோமளம், துணைவனை துச்சமாக பேசுகின்ற துணிச்சல்காரி. மேடை என்னை அழைக்கிறது, மாலை காத்திருக்கிறது, நான் வரவா? நாளை விமான நிலையத்திற்கு நீங்கள் இந்த மாஜி பிராமணன் பேச்ச கேட்டேன், நீங்க அழிஞ்சு போயிடுவேன். என்னம்மா இது? வீட்டுல 3 கார் இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு ஒரு பயம் வரல. பத்மா வரா. பத்மா, சௌக்கியமாமா? என்ன அவங்க யாரும் வரல? சரி, நம்ம டாக்ஸி ஷீலா, முதல்ல நீ தனியா உள்ள போ. அவங்க ஒண்ணு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஐயோ வேண்டாம் பாலா. போய் சொல்றேன், சும்மா ஒரு தமாஷுக்கு தானே. யாருமா நீங்க? நானா? அழகு, உன் குழந்தை முரளி தானே? ஆமா, நீங்க யாரும் தெரியலையே. காலையில அவனுக்கு ஆகாரம் கொடுத்தியா? உடம்பு கொண்டு இல்லையே. அடுத்த வாரம் தானே அவனுக்கு பிறந்த நாள். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகத்தையே கணிச்சவளுக்கு உன் பிள்ளை ஜாதகம் ஒரு பெருசா? என்ன நடுநிசில அவர் கூட ட்ரங்கால் பேசுறப்போ கையும் களவுமா பிடிபட்டியே, அப்போ கூட இப்படிதான் முழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணெதிரில் கண்டதில்லை, கற்பனையில் எட்டவில்லை, மண்ணின் முகம் என்ன? கள்ளமற்ற நல்ல குணம், பிள்ளை என வெள்ளை மனம், இன்னும் என்ன சொல்ல? காத்தியா, நான் சொல்லல சாரா அவனை நிச்சயமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவான்னு. அவனே உன்னை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தனிச்சு போயிட்டேன். என்ன பண்ணுதானே? ராமா, ராஜா, கல்யாணி, வாங்க வாங்க. யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க, யாரும் வந்திருக்காங்க பாருங்க. ஏப்பா ராஜா, உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ராமு, நீ எம்எஸ் பாஸ் பண்ண மாதிரி யூரோ சர்ஜரி பாஸ் பண்ணிட்டோம். கல்யாணி வாமா. ராமு,
பெண்டாட்டிக்கு எல்லாம் கல்யாணி மாதிரி கண்டிப்பா தான் இருக்கணும். ஏம்மா கல்யாணி, நீ டாக்டரோட வைஃப் இல்லையா? அதனாலதான் புத்திசாலித்தனமா 2 பசங்களோட நிறுத்திக்கிட்டேன். ஹம் தோனோ और हमको भी दोनों. நான் ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில பூண்டையெல்லாம் பாத்துக்கிட்டே வந்தேன். நாம் இருவர், நாம் பெறுவதும் இருவர். மம்மி கால்ல விழுங்கடா. உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிறவன். ஆமா, மன்னிச்சிருங்கப்பா. நாங்க இவ்வளவு நாளா கற்பனையில பார்த்துட்டு இருந்த மம்மியோட உருவமே வேற. கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கிற கடவுளை வணங்க தெரியல. கற்பனையா? கற்பனை. அதோ பாத்தியா ஷீலா, இதெல்லாம் நீ எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து எழுதின லெட்டர்ஸ். நான் இவ்வளவு லெட்டர் தான் எழுதிருக்கேன். ஒண்ணு கூட விடாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். சின்ன குழந்தை ஸ்டாம்ப் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கா? அது பழக்கத்தினால சேர்க்கிறது, இது பந்தத்தினால சேர்த்தது. ஷீலா, இதுல இருந்துதான் நீ பேசின, பிரச்சனைகளை தீர்த்து வச்ச, சிரிச்ச, சண்டையும் போட்டு சமாதானப்படுத்தி வச்ச. எனக்கு அட்வைசரா, பசங்களுக்கெல்லாம் மம்மியா. இந்த கடிதங்கள்ல பிரதிபலிச்ச மம்மியாவே நான் இருந்திருக்கலாம் பாலா. எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறியா? ஆமா பாலா, நான் தூரத்து பச்சையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னை பத்தி என்னெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கழிச்சிட கூடாதுன்னுதான் எவ்வளவு நாளா என்னோட போட்டோ கூட அனுப்பாம இருந்தேன் தெரியுமா? சரி, சின்ன பையன் என்னமோ பேசிட்டான். ஜஸ்ட் இக்னோர் இட். விடு. ஷீலா, 2 நாள் போனா எல்லாம் தானா சரியா போயிடும். 1000 மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு நீ செஞ்ச காரியங்களை இப்ப அவங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு செய்ய முடியாதா? காண்ட் யூ? அப்புறம் நீ என்ன மம்மி? சரி, நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் சேர்ந்து. சேர்ந்தா दोनों साथ? वारे वाह, अच्छी बात. ஷீலா, இது ரிசர்வ் பேங்க் கட்டம். ஓஹோ, நோட் அடிக்கிற இடம் இல்லம்மா, நோட்டு என்ற இடம். இதான் LIC. 14 மாடி கட்டிடம். பெருசு. இந்த மாதிரி 1000கணக்கில் இருக்கு சிங்கப்பூர்ல. சரி, அந்த ஒரு பெருமையை சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல, உங்களுக்கு இதாம்மா ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. ஷீலா, இந்த ரோடுக்கு என்ன பேரு சொல்லு பார்க்கலாம். இது தெரியாதா? மவுண்ட் ரோட். அதுதான் இல்ல, அண்ணா சாலை. பாலா, மெட்ராஸ் எப்படி எல்லாம் முன்னேறிச்சு பாத்தீங்களா? வர வர இவங்க ஊர் சுத்துறது ரொம்ப கேவலமா போச்சு. இவருக்கு என்ன இப்பதான் வாலிபன் திரும்புதா? அவளை இழுத்துக்கிட்டு பீச், சினிமா கொட்டாய, அது இதுன்னு ஊரை சுத்துறதுக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானாடி பேசுறேன்? ஊரே பேசுது. இவன தாலி கட்டின பொண்டாட்டியா மம்மி? ஊர் பையன் சும்மா இருக்கு. 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வான். மாமி, நீங்க எங்க வந்தீங்க? பெருங்காயம் தீர்ந்து போயிடுத்து, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். திருப்பி கொடுத்து வேண்டி வந்து பார்த்தா மாப்பிள்ள மசாலா போட்டு இருக்க, நீங்க எல்லாம் தலையாட்டின் இருக்கேள். ஊர்ல மானத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் என்னடாங்கிறீங்களா? நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. ஆஹா, உன்னை பத்தி வெளியே என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? தானே தலையெடுத்த பசங்க எல்லாம் வேலை வெட்டி பார்க்கும்போது தபால்லையே மாப்பிள்ளையா வந்தவன் தின்னே அழிக்கிறான்னு பேசிக்கிறான். சும்மா மிரட்டாதப்பா ராதா பெருங்காயம். இந்த விஷயத்தை உன்னிட்ட உடனே வந்து சொல்லிடணும். எனக்கு கழுத்து வரைக்கும் வந்துடுது. இதை நான் சொல்லி நீ நாக்க பிடிங்கிட்டேன்னா நீ மானசம் இல்லையோ? ராதா பெருங்காயம். மடி ராதா, இளம் காதலர்கள் உலாவ போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. என்னதான் வாலிபன் திரும்பினாலும் களைச்சு போயிருப்பாங்க. உடனே போய் காஃபி குடுமா.
வந்ததும் வராததுமா வம்ப ஆரம்பிக்கிறியா? வாய மூடுமா. எங்க வாய வேணா மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? வெளியே தலகாட்ட முடியலையே. பாருங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன நடந்ததுங்கிறத தைரியமா சொல்லுங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள அனாவசியமா குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. பெரிய குடும்பம், பொல்லாத குடும்பம். இந்த குடும்பத்து மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டாலே காரி துப்புறான் தெரியுமா? பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே. அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்களா? இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வப்பாட்டி வேணுமான்னு பேசிக்கிறாங்க. அட பாவிகளா, களி முத்தி போச்சுடிமா, களி முத்தி போச்சு. அதான் இப்படி பேசுறான் இந்த ஆத்து மாப்பிள்ள. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. வந்திருக்கிறவ யாருடா? யாரு? உங்க மம்மிடா. மம்மி, மூச்சுக்கு 100 தடவை மம்மி மம்மின்னு சொல்லுவீங்களே, அப்படியா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது சரி, ஆனா இவங்க எங்களுடைய உண்மையான மம்மியா? வயசு வந்த அப்புறம் பிள்ளைகளை அடிக்கிறத விட ஆசைகளை அடக்கிக்கலாம். துரோகிகளா ஐம் சாரி ஷீலா. இந்த வீட்டுல இருக்கிற ஜென்மங்களை என்னை விட நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. என்ன பண்ணிச்சிடுமா. என்னமோ உன்னுடைய தனிமையை போக்குறதா சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து உன்னை தலைகுறி வச்சுட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாலா, கல்லைத்தான் செதுக்க முடியும், மண்ணை செதுக்க முடியுமா? நான் ஒரு கல்லு, என்ன செதுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல சிலையா உருவாயிட்டு வர்றேன். I'm all right. இந்த வீட்டுல எனக்கு எந்த விதமான உரிமையும் வேண்டாம் பாலா. ஆனா இவங்களுக்கு எல்லாம் மம்மியா, கற்பனையிலேயே நானும் ஒரு உறவு உண்டாக்கிட்டேன் இல்லையா? அந்த உறவு மட்டும் எனக்கு நான் தயாரா இல்ல பாலா, தயாரா இல்ல. அதுக்காக எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். நீ என்னடிமா பண்ணுவே? ஒரு பக்கம் ஆத்துக்காரர், இன்னொரு பக்கம் தோப்பனார். இது முசுடு, இது அசடு. இருதலை கொள்ளி எறும்பா துடிக்கிற. இன்னைக்கு எப்ப ராகு காலம்? ராகு காலம் திருநாள் சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா? செல்வது செவ்வாய்க்கிழமை, 3 நாள். அப்போ ராடா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்கார்ந்து காபி சாப்பிடணும். கோமலம், நீ ராம உன் வீட்டுல இருந்து காபி எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வரேன். ஒரு பையன் மிஸ் ஆக கூடாது. அத்தனை பசங்களும் சாயங்காலம் டைனிங் டேபிள் ஆஜராகணும். நான் ஒரு முக்கியமான முடிவை சொல்ல போறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ராதா, பெருங்காயம். இன்னைக்கு மத்தியானம் நடந்த சம்பவத்தை யாரும் மறந்திருக்க நியாயம் இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நினைச்சு, அவமானத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த வேதனையினால துரும்ப இழைச்சு கூட போயிட்டார். மாப்பிள்ளை, நானும் ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்போ மாப்பிள்ளையால வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைங்களை என் அப்பான்னு சொல்லிக்க முடியாம வெட்கப்படுறான். இல்லையா கல்யாணி? காபி கொடுமா, காபி கொடு. குடும்ப கௌரவம் குறைஞ்சு போக கூடாதுன்னு அதை கட்டி காப்பாத்துறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப பாராட்டுறேன். பூசணோ புகைச்சலோ இனிமே வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதை சொல்லிட போறேன். பெருசா என்னமோ சொல்லிட போறானோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன விஷயம்தான்.
இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் ஷீலாவுக்கும் கல்யாணம். இனிமே மாப்பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கலாம். மாப்பிள்ளை அப்புறம் என்ன சொல்லல, என்னுடைய மாப்பிள்ளைய சொன்ன. தாலி கட்டுவேனா, மாலை போடுவேனா, மோதிரம் மாத்திக்குவேனா, இல்ல ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவேனா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எப்படியோ 4 பேருக்கு முன்னாலே இந்த கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நீங்க கௌரவமா வாழ முடியும். பெரியவங்களா பார்த்து நடத்தி வைக்க எனக்கு பெரியவங்க யாரும் இல்லப்பா. அதனால சின்னவங்க நீங்கெல்லாம் பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணமா இருக்கட்டுமே, அது புரட்சிகரமா தான் இருக்கட்டுமே. குடும்ப கௌரவத்தை தலையில தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அருமை மகன்களே, மருமகள்களே, வீட்டோட இருக்கிற ஒரே மாப்பிள்ளைய, இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்னம்மா ஏன் பேசாம இருக்கிறீங்க? ஏன்பா அப்படி பாக்குறீங்க? காபியை சாப்பிடலாம். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததம்மா? ஷீலா, ஷீலா, உங்ககிட்ட கலந்து பேசாம இப்படிப்பட்ட ஒரு முடிவை எல்லாரும் முன்னாலே நான் வெளியிட்டது உனக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். வெறும் வரட்டு வீராப்புக்காக இந்த முடிவை நான் வெளியிடலம்மா. இதுல வீர சாகசமும் இல்ல, பெரிய கௌரவ பிரச்சனையும் இல்ல. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதை யார் ஒத்துக்குவாங்க? நம்முடைய உறவு நட்புக்கு இலக்கணமா இருக்கலாம், ஆனா எந்த இலக்கணத்துக்கும் ஒரு நூல் வடிவம் வேணும். அதான் கல்யாணம். ஷீலா, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். இந்த உலகத்துக்கு சம்பிரதாயப்படி கணவன் மனைவிங்கிற ஒரு சடங்கு வேணும். நம்முடைய இவ்வளவு நாள் பாசப்பிணப்புக்கு இதுதான் சரியான முத்தாய்ப்புன்னு நினைச்சேன். இப்படி ஒரு முடிவு என்னம்மா பேச்சே காணோம்? என்னுடைய முடிவை நீ ஒத்துக்கலேன்னு? சரி ஷீலா, தனிமைங்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. 25 வருஷத்துக்கு மேல நான் படிக்கிட்டேன். இவனுக்கு துணை வேற ஒண்ணு கேக்குதோ? ஈசி சேரு மோட்டோ விளையும் தாண்டா இவனுக்கு துணைன்னு பகவான் என் தலையில எழுதிட்டானே, அதை சுலபமா மாத்திர முடியுமா? சாகும் போது கூட துணையை கூப்பிட முடியுமா? கல்யாணம் கல்யாணம்னு சொன்னாரே, இதத்தாம்மா அப்படி சொன்னார். நீ வேற என்ன நினைச்ச? இதுதான் கல்யாணம், இதுதான் தாம்பத்தியம், இதுலதாம்மா தெய்வீகமே இருக்கு. கணவன் மனைவிங்கிற உறவு பால்யத்துக்கு மட்டும்தான். இதுகள் மட்டும் இல்ல, ரொம்ப பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட், சாந்தி முகூர்த்தம், அத்தோட சரி. அதுக்கு மேல உள்ள அர்த்தத்தை யோசனை பண்ணி பாக்குறதுக்கு அவளுக்கு யோகிதையும் இல்ல, மூளையும் இல்ல, நேரமும் இல்ல. ஏடிமா ஷீலா, யாராவது இந்த கல்யாணத்தை ஒத்துக்குவாளான்னு கேட்டியே, நான் இருக்கேன்டிமா, நான் இருக்கேன். இங்க பாத்தியா, இது ஆனந்த கண்ணீர். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொன்ன உடனே வாயை மூடிட்டு இருந்தீங்களா அத்தனை பேரும்? வெக்கமா இல்ல? நீங்க முளைச்ச ஆம்பளைங்களா இருந்தா வீட்டை 2 இருக்க வேண்டாம். அவன் 2 வீட்டை நீங்க பொம்பளைங்களா 8 இருக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? யார் சார் இவ? சுத்த அறிவு கட்ட தனமா பேசுறா. உன்னை கல்யாணம் பண்ணிருக்காளே, அவ 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததாவே வச்சுப்போம். அந்த ஷீலா இந்த மாலாவுக்கு என்ன வேணும்? இது ஒரு கேள்விய பாயிண்ட் இருக்கா? சம்சாரம். கரெக்ட். ஏற்கனவே சம்சாரம் மாதிரி தானே இருக்கிறா. இப்ப எதுக்கு புதுசா கல்யாணம்? ஏன்னு கேளுங்கடா. ஏன்னு கேட்டா தான் சொல்லுவீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன். அப்ப நானும் கேட்கிறேன், ஏன் சார் இந்த கல்யாணம்? இது ஒரு கேள்வியா? அறிவு கட்ட உண்டோ? அவ உங்க மம்மி
ஆனா அந்த மம்மி உங்க அப்பாவோட சம்சாரம் இல்லை. யுவர் மம்மி இஸ் நாட் யுவர் டாடிஸ் வைஃப். ரொம்ப குழப்பறீங்க தான் நீங்க. குழப்பல, தெளிவாக அழகாக புரிய வைக்கிறேன். லாஜிக்கலி she is a wife but not legally. சட்டப்படி இல்லாத மனைவியை இப்பொழுது சட்டப்படி ஆக்கிக் கொள்ள பார்க்கிறார். எதுக்கு? இது ஒரு கேள்வியா? இல்ல, நான் மட்டும் அறிவாளியா வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு கேளு. அதான் கேக்குறேன், எதுக்கு? மன்னனுக்கு பெண்ணாசை, பெண்ணுக்கு மண்ணாசை. ப்ராப்பர்ட்டி. டாக்டர் புரியல? வக்கீல் புரியல? தண்டா உனக்கு புரியலையா? புரியாத. சட்டப்படி மனைவியா இருந்தால்தான் அவளுக்கு இந்த சொத்தில் பங்கு. ஆமா ஆமா. இப்ப புரியுதா? முதலியார் நன்னா பழைய தீர்த்து நொட்டான். உண்டங்களா உண்டங்களா? நீங்க திட்டுங்க சார், நான் திட்டினா நல்லா இருக்காது. पद्मा, ये बुढ़ा को देखो, इतना बड़ा विषय को चटक मटक कर दिया. எங்க பார்த்தாலும் சீலிங் சீலிங் பேச்சா இருக்கிறது என்ன? உங்க அறிவுக்கு சீலிங் வச்சுட்டாரா? அந்த சிங்கப்பூர் காரனுடைய சிலுமிஷத்தை பார்த்தா இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? ஐயோ, அசடுகளா கல்யாணத்தை நிறுத்துறது, கொடிய பிடிக்கிறது, கோஷம் போடுறது, புரட்சி ஓங்குக ஓங்குக, புரட்சி புரட்சி ஓங்குக. யாரே பக்தாவா? நான் தான் ஆடவரசு பேசுறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? பாலா கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னது, இந்த வயசுலயான்னு கேக்குறியா? அறிவு கட்டுறேன். எந்த கேட்டா கேக்குறேன்? அவனை போய் கேளு. எஸ் எஸ், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். எனக்கு தான் கல்யாணம். நீங்க யார் சார் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? முருகன் கோவிலா மாதா கோயிலான்றது இன்னும் முடிவாகல. பிரம்மகத்தி தோடு இல்லாம கல்யாணமா? உண்டோ? ஹலோ, இரா ஜனகோத்தியா பேசுவது. தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வது ஆடல் அரசு. இந்த வயதில் பாலா திருமணம் செய்து கொள்ள போகிறான். கல்யாண தேதியா? இவ்வளவு தூரம் நியூஸ்ல வந்திருக்குல்ல, கல்யாண தேதி நியூஸ்ல வரும். ஹலோ ரிச்சர்ட், your old time friend Bala, you know. That old fellow is getting married. Bala to Sheera to Bala. இதெல்லாம் ஒரே பேச்சா? பேசட்டுமே, நான் லஞ்சமா வாங்கினேன். கல்யாணம் தானே செய்துக்க போறேன். Let the whole world go to dance. I care two hoots. மம்மி மரங்கள். அடேடேடே, நீ மாதர்களம்மா? என் குழந்தைகிட்ட என்ன கொஞ்சல்? ஏமா கொஞ்சல்? இது கூட ஒரு தப்பா? விவஸ்தை கட்டவங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லதான். எந்த நேரமும் இவங்களுக்கும் குழந்தை பிறக்கலாமே, அதை எப்படி கொஞ்சறதுன்னு ஒத்திக போல இருக்கு. என்ன முழிக்கிற? உங்களுக்கு மட்டும்தான் முடிவெடுக்க தெரியுமா? கிட்னா அச்சா சவால் பூச்சா. டைனிங் டேபிள்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல தெரியுமா? நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். ஓகே ஓகே. அவங்களை ஏன் இப்படி மிரட்டுறீங்க? ஏதாவது குறுக்க பேசின உன்னை வெட்டிடுவேன். சிங்கப்பூர், இப்ப சொல்றேன், உன்னை கண்டாலும் உங்களுக்கு பிடிக்கல. எங்க எல்லாருக்குமே தான். ஏன் பிடிக்கலன்னு கேட்காத, அது உனக்கே தெரியும். இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, இத பாருங்க, அவங்கள வீட்டை விட்டு போக சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ சரியில்லமா? நீ சரியில்லை. ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது, ஒரு வீட்டுல ரெண்டு மருமக இருக்க கூடாது. क्या नाटक बोलती हो? नहीं, उनको जाने नहीं चाहिए. तो तुम्हें भी जाना होगा. नियर केकरதுக்கு तुम औरत नहीं हो. क्या 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 बोला? ஐயோ, चमचा चमचा. சண்டை போடுறதா போறீங்க, தமிழ்ல போட்டு தொலைங்களே, கொஞ்சமாவது புரியட்டும். இத பாருங்கம்மா, எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா நானே ஓடி போனதாக இருக்கட்டும். நீங்க எல்லாம் சொல்லி நான் போனதாக அவருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா இது அவரால் தாங்கிக்கவே முடியாது. நானே போறேம்மா. எங்க இந்த பக்கம் திரும்ப? இதுக்கு தானே இந்த ஷீலா, 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 ஷீலா. ஏதாவது வாயை திறந்து கழுத்தை திருக்கி போட்டுருவேன். சுப்ரா, ஆமா.
கல்யாணி ஷீலா எங்கம்மா? எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நான் வீட்டுல இல்லாத கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். இல்ல இந்த இடத்துல அவங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். எங்கடா ஷீலா? ஷீலா எங்க? இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதானே அந்த ஆத்து மேல நான் ஒரு கண்ணை வச்சுட்டே இருந்தேன். அங்க இருக்கிறதுக்கு அத்தனையும் நச்சு பாம்புன்னா வண்டியில ஏறடிமா. வேண்டாமா, அங்க நான் வரல. நீ அந்த ஆத்துல தங்க வேண்டாம், என் கூட அவுட் ஹவுஸ்லயே தங்கிடு. உன்னை என் தமக்கையா நினைச்சுக்கிறேன். வயசு குறைச்சல இருந்தா தங்கையா நினைச்சுக்கிறேன். அப்ப சரிதானே? அது இல்லம்மா, வந்து நான் ஐயோ ஆர்குமெண்ட் பண்ண பண்ண மீட்டர் ஏறிண்டே இருக்கு விஷம் மாதிரி. வா வானே வா வா. என்ன பண்ணிட்டு வா பாத்துடலாம். நடக்க போற இந்த கல்யாணம் இந்த வீட்டு ஆஸ்தி அஸ்திவாரமா கொண்டது. இல்ல நான் எதுக்கா இந்த வயசுல இப்படி ஒரு கல்யாணம்? இதத்தான் நாங்க அவங்க கிட்ட கேட்டோம், பதில் சொல்ல தெரியல. வாணி வா, யார் என்ன பண்ணிடுவா நான் பாத்துடுறேன். இதோ ஷீலா. ஷீலா ஏம்மா, கேவலம் இவங்க பேசிட்டாங்கிறதுக்காக நீ எங்கிட்ட கூட சொல்லிக்காம வெளியே போயிட்டியா? நான் எதுக்காக இருக்கேன் அவுட் ஹவுஸ்ல? விடுலையே, கூட்டிட்டு வந்துட்டேன். வா, இது உன் வீடு. யார் என்ன பேசினாலும் சரி, நான் எடுத்த முடிவு முடிவுதான். இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், நாளைக்கு கோர்ட்ல விவாகரத்துன்னு வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த இவங்களுக்கு கல்யாணம்னா என்ன தெரியும்? அந்த புனிதமான உறவை பத்தி என்ன புரியும்? ஆதாயமும் அற்ப சந்தோஷமும் தான் கல்யாணம் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. சீரணமோ சில நிமிஷம் இன்பமோ அதுக்காக ஏற்படல கல்யாணம். காசுக்கும் காமத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் கணவன் மனைவிங்கிற உறவு. புருஷனை வெறும் தலையாட்டி பொம்மையாக்கி தானே அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவ பெண்டாட்டி இல்லம்மா, பெண்டாட்டி இல்ல, லைஃப் லாங் பார்ட்னர்ஷிப். அதான் கல்யாணம், அவதான் மனைவி. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு அதனாலதான் ஆங்கிலத்துல சொன்னா. மனைவிக்கு வாழ்க்கை துணைவி அப்படின்னு இன்னொரு சொல் இருக்கு தமிழ்ல. அதுலயே எல்லா அர்த்தமும் அடங்கி போச்சேப்பா. கேவலம் பணத்துக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ ஷீலா இங்க வரல. அதுக்காக இந்த கல்யாணம் நடக்கல. ஏன் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தான் சேரணுங்கிறதுக்காக நீங்க வழக்கு வியாஜத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சட்டம் இருக்கு, அதன் மூலமா ஆஸ்தியை திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா அன்பை திருப்பி வாங்கிக்க முடியாது. சட்டம் பாசத்தை பங்கு பிரிச்சு கொடுக்காதப்பா, பகையத்தான் பங்கு பிரிக்கும். ஐயா பாப்பா பாப்பா குமாரசாமி, வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் நீயே சொல்லு, நீயே சொல்லு. ஐயா பேர்ல இருக்கிற 3 வீடு, நிலவலம், பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே 3 பங்கா பிரிச்சிருக்காரு. ஐயா உத்தரவுப்படி வக்கீல் தயாரிச்ச பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூத்த பிள்ளை ராமு. இது 2வது பிள்ளை ராஜா. இது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும். ஐயா கிட்ட மிஞ்சி இருக்கிறதெல்லாம் இப்ப என்ன தெரியுமா? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் தான். குமாரசாமி இருப்பா, இரு. இது மட்டும் எனக்கு எதுக்கு? நான் இன்னமும் மானத்தோட வாழணும்னு விரும்புறேன். அதான் இத்தோட நிறுத்திக்கிட்டேன். மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா. கோமலா, நீ போய் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. போ போ. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. இதுல ஆட்சேபனை இருக்க முடியுமா உங்களுக்கு? இந்தப்பா குங்குமத்தை வச்சுக்க. இன்னையில இருந்து நீ என்னுடைய வைஃப். சட்டப்படி வேணும்னாலும் சரி, சம்பிரதாயப்படி வேணும்னாலும் சரி. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? சொல்லுமா, தைரியமா சொல்லு. நம்ம கல்யாணம் இப்பதான் நடக்குதுன்னு இவங்க மட்டும் இல்ல, நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா? இல்ல பாலா, இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால அறியாத பருவத்துல மம்மேன்னு சொல்லி இவங்க எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதினாங்களே, அன்னைக்கே நான் உங்களுக்கு மானசீகமா மனைவி ஆயிட்டேன் பாலா, மனைவி ஆயிட்டேன்.
இந்த கல்யாணம் அன்னைக்கே நடந்துடுச்சு. சொல்ல போனா இப்ப நடந்தது கல்யாணம் இல்ல, நம்ம கல்யாணத்தோட வெள்ளி விழா. வெள்ளி விழா, வெள்ளி விழா. என்ன மன்னிச்சுடுப்பா, பல குழப்பங்களுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். ஏண்டா இன்னும் நிக்கிறீங்க? பத்திரமும் வேண்டாம், பாக பிரிவினையும் வேண்டாம். மன்னிப்பு கேள்வி வேண்டாம். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது? இது ஒரு கேள்வியா? முகத்தை காட்டாம கேட்கறது? அதெல்லாம் இங்க ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. போ. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணுமா? சிறுக்கு நம்ம ஆத்துக்கே வந்துடுறது. நேக்கு 2 சத்தியம் பண்ணி தருவேளா? என்னது? நீங்க இந்த கட்சியிலேயே இருங்கோ. நேக்கு ஆட்சேபனை இல்ல. இனிமேலாவது அடுத்த கட்சிக்கு மாற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கோ. சத்தியமா மாற மாட்டேன். அண்ணா கட்சிக்கு வந்தவா அடுத்த கட்சிக்கு மாற மாட்டாடி. அசடு. சரி, இன்னொரு சத்தியம் சொன்னேன். இனிமே ஆகஸ்ட் 15 தான் கொண்டாடணும். ஆகஸ்ட் 30 கொண்டாடப்படாது. ஷீலா, இந்த குங்குமத்தோட மஞ்சளும் சேரணும். அப்பதான் ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கிறது. இத பத்தியா? மஞ்ச கைத்துல மஞ்சள் கட்டிக்கோ. கட்டிக்கோடிமா. என்ன உன் ஆத்தினால நினைச்சுக்கோ. குடும்பத்தை நானே போடுறேன். ஷீலா, சுவாமி சிந்தாரத்துல நமஸ்காரம் பண்ணிக்கோ. போமா. என்ன இது நெத்தியில? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர். ஓ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். ஷீலா, நடந்தது கல்யாணம். சந்தோஷப்பட வேண்டிய கட்டம்மா, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டம் இல்ல ஃபாதர், இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நான் இப்போ ஒரு ஹிந்து மனைவி ஆயிட்டேன். புனிதமான என் மதத்துக்கு நான் துரோகம் செய்துட்டு தான் நினைக்கிறேன். என்ன கர்த்தர் மன்னிப்பாரா ஃபாதர்? குறுகிய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதம்மா கர்த்தரின் விதிமுறைகள். ஃபாதர், நான் மாதா கோயிலுக்கு வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கலாம். என்னோட மன திருப்திக்காகவாவது என்னோட பாவ மன்னிப்பு ஏத்துக்குங்க ஃபாதர், ப்ளீஸ். சரி, உன் இஷ்டம். எழுந்துருமா ஷீலா, ஷீலா. பாலா, உடலுக்குத்தான் அழிவு, உள்ளத்துக்கு இல்லைன்னு உங்க கீதையிலேயே சொல்லி இருக்கு. 1000 மைலுக்கு அப்பால் இருந்துகிட்டு அவ உங்களுக்கு மனைவியா வாழலையா? இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் போயிருக்கிறா, அவ்வளவுதான். ஷீலா என்னைக்குமே உங்க மனைவிதான்.